அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 2 அத்தியாயம் 44. பலமா சுமையா? ஏறக்குறைய 3 நாளிகை நேரமாக பத்மாசனத்திலே அமர்ந்தபடி நரசிம்ம தியானத்திலும் மந்திர ஜெபத்திலும் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த வாமனர் ஒரு வழியாக அதனை முடித்துக் கொண்டு கண்களை மெல்ல திறந்தார். எதிரே அச்சுதன் இன்னும் ஜெபத்தில் மூழ்கி இருப்பது தெரிந்தது. தம்மை விட மெதுவாக மந்திர உச்சாரணம் செய்து கொண்டிருக்கிறான் போலும். அதனால் தான் தினமுமே ஓரிரு நாளிகைகள் அதிகப்படியாக அமரும்படி ஆகிவிடுகிறது. மூத்தவரும் இங்குதானே அமர்ந்திருந்தார். எப்போது எழுந்து சென்றார்? மடங்கி இருந்த கால்களை பிரித்து எழுகையில் அவரது பார்வை தமது பாதங்களில் பதிந்தது. அதுவரை சீராக ஒரு அளவுக்கு மேல் வளராத வலது பெருவிரல் நகம் சற்றே அசாதாரணமான வேகத்தில் மெல்லியதாக முன்புறம் மடிந்து மிக கூர்மையாக வளர்ந்து கொண்டிருந்தது. உற்று கவனிக்கையில் மற்ற நகங்களும் கூட கூர்மை பெற்று வளைய துவங்கி இருந்தன. ஆடுதசை நரம்புகள் புடைக்க மிக வித்தியாசமான பலத்துடன் காட்சியளித்தது. அதோ மனுஷிய, அதோ வககு என ஆதியாசன்கள் குறிப்பிட்டவாறு பாதி மனிதனும் பாதி மிருகமும் ஆக தாம் மெல்ல மெல்ல உருமாறிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் ஏற்கனவே உணர்ந்திருந்தார். அவருக்கு பெருத்த மனவர்த்தம் ஏற்பட்டது. இது ஒரு சுமை, மிகப்பெரிய சுமை என தோன்றியது. இத்தனை பெரிய அசாதாரணமான அமானுஷ்யமான சக்தி என்பது மனிதனுக்கானதல்ல, தெய்வங்களுக்கானது. கொடிய அரக்கனை சம்ஹரிப்பதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த சக்தியை அந்த தெய்வமே ஒரு முறைக்கு மேல் பிரயோகிக்கவில்லை. இதனை போய் ஒரு வரமாக தமது மூதாதையர் பெற்று வந்திருக்கிறார்களே. வரமாயது சாபம், மிக கொடிய சாபம். வழி வழியாக இதனை அபியசித்து காலப்போக்கிலே ஒரு வீட்டாருக்கு மட்டுமே உரிய பிரத்யேக ரகசியமாக இதனை குறுக்கி சிவசிவா தன்னிலும் முனைப்புடனும் ஒருமையுடனும் ஜெபத்தில் தொய்ந்திருக்கும் அச்சுதனின் முகத்தை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தார். முகத்திலிருந்து தனியே பிரிந்து சிம்மத்தின் பிடரி மயிர் போல சிலிர்த்து நிற்கும் தாடை ரோமங்கள், தறிக்கெட்டு வளர்ந்து நிற்கும் விரிசடை, எலும்புகள் துருத்தி கொண்டு தெரிய உடைத்து நிற்கும் புஜங்கள், சின் முத்திரையில் முடிந்தாலும் ஓர் அங்குலத்திற்கு மேல் வளைந்து நிற்கும் கூரிய விரல் நகங்கள். அந்த கணத்தில் அவரை பெரும் கவலை ஒன்று பிடித்தது. இந்த பிரயோகத்தை அபியசிக்கும் தகுதி தமக்கு இல்லை என கொண்டால் இவனுக்கு அறவே இல்லை எனத்தான் கூற வேண்டும். அச்சுதன் இரண்டும் கெட்டான். சிறுவனின் மனநிலை கொண்டவன். இந்த சக்தியை கையாள்வதற்குரிய பொறுப்புணர்வோ தகுதியோ சிறிது மற்றவன். மென்மேலும் தன்னை பலமுள்ளவனாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் மட்டுமே இவனுக்கு என்றுமே அக்கறை இருந்து வந்துள்ளது. இந்த அசாதாரண மிருக பலம் இவனை மேலும் பொறுப்பற்றவனாக்கும். எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் வீழ்த்தலாம் என்கிற விதமின்றிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். இவனுக்கு நரசிம்ம மந்திரத்தை உபதேசித்தது மூத்தவர் செய்த பெரும் தவறு. ஒரு கணம் அச்சுதனின் முகம் பட்டதரியின் முகமாக அவருக்கு மாறி தெரிந்தது. ஏறக்குறைய 30-35 வருடங்களுக்கு முன் மூத்தவரும் இப்படித்தான் இருந்திருப்பார் என தோன்றியது அவருக்கு. அச்சுதனை தனது பிரதிபிம்பமாகவே அவர் காண்கிறார். அச்சுதனும் அவரை பொறுத்தவரை அவரது சொல்லை தட்டாத செல்ல பிள்ளையாகவே நடந்து கொண்டிருக்கிறான். அச்சுதனின் இன்னொரு பக்கத்தை மூத்தவர் பார்த்ததில்லை, அல்லது பார்க்க விரும்பவில்லை, அல்லது இவனை போன்றே அவருக்கும் இன்னொரு இருண்ட முகம் இருக்கிறதோ என்னவோ. அதனால் தான் இவனை ஏற்றுக்கொள்வதும் அவருக்கு எளிதாக இருக்கிறதோ. ஆனால் தாம் வேறு, தமது வார்ப்பு வேறு, தமது சிந்தனைகள் வேறானவை. இவர்கள் இருவருக்குமே வாய்க்காத ஒரு நிதானம், ஒரு விவேகம் தமக்கு வாய்த்திருக்கிறது. நான் ஆச்சாரியார் ரவிநீலியின் உதிரம், அவரின் ஒரு துளி. அவரது பரம்பரையில் அவரது அம்சத்தில் பிறந்த சத்திரிய பிராமணன். சத்தியத்திலும் தர்மத்திலும் முழு நம்பிக்கை கொண்டவன். முறை தவறி வாழ்வில் எதையுமே செய்தறியாத அந்தணன். எனது வாக்கில் ஒளி இருக்கிறது, நடையில் நேர்மை இருக்கிறது, மனதில் உண்மை இருக்கிறது. இப்போதிருக்கும் இந்த நிலைமையில் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அச்சுதனை இந்த தீவிர உபாசனையிலிருந்து விடுவிக்க வேண்டும். அந்த பெரும் சக்தியை இவன் போட்டிகளில் பிரயோகிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் முடிகிற காரியமா என்ன? இல்லைதான். என்றாலும் மூத்தவருடன் பேசி பார்க்கலாம், கெஞ்சி கூத்தாடி கேட்டு பார்க்கலாம். இந்த நிலைமையில் மந்திரத்தை அச்சுதன் உபாசிப்பது அவனுக்கோ நமக்கோ நல்லதல்ல. பின்னாளில் தகுந்த பக்குவம் வந்தவுடன் நானே மீண்டும் அவனுக்கு மந்திர உபதேசம் செய்து வைக்கிறேன் என கூறி பார்க்கலாம்.
ஒரு முயற்சி, அவ்வளவுதான். இடது கரத்தை தரையில் ஊன்றி பாதங்களை அழுந்த பதித்து மேலே எழுந்தார். உடலில் கூடியிருக்கும் எடை அவருக்கு தள்ளாட்டத்தை கொடுத்தது. அடிவயிற்றில் அகோரமான பசியை உணர முடிந்தது. இதுநாள் வரை அவர் அனுபவித்திராத புதுவிதமான பசி. ஏதாவது ஒரு உயிரை பறித்து அதன் உதிரத்தையும் மாமிசத்தையும் கீறி கிழித்து புசிக்க வேண்டும் என்கிற மாதிரியான உணர்வுகளை எழுப்பும் கோரப்பசி. அவர்கள் மந்திர உச்சாடனம் செய்ய துவங்கிய நாளிலிருந்தே சாலையின் மடைப்பள்ளியில் அவர்களுக்கு என சாத்வீகமான உணவை தயாரிக்க சொல்லிவிட்டார் மூத்தவர். நரசிம்ம ஜபத்தை செய்து வரும் காலத்தில் சற்று ராஜசமான உணவை உண்டாலும் கூட ஆபத்து என்கிறார்கள். அதனால் தினமும் உப்பு சப்பில்லாத பக்குவ உணவுதான். இந்த தண்டனைகளை இன்னும் ஒரு அயனம், அதாவது 6 மாதங்களுக்கு அனுபவித்தாக வேண்டும். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல இதன் சுமை குறையுமாம். உடலும் பழையபடி மாறிவிடுமாம். அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொண்டு இல்லற சுகத்திலும் ஈடுபடுவது நல்லதாம். அதுதான் இந்த அமானுஷ்யமான சக்தியை முழுவதுமாக ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருமாம். உக்கிர நரசிம்மத்தை லட்சுமி நரசிம்மமாகும் வழி தொடையில் திருவை ஏந்தி கம்பீரமாக வீற்றிருந்தபடி அனைவருக்கும் அருள்பாலிக்கும் நிலை. இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் திருமணம் செய்து கொள்வதற்கே ஒப்புக்கொண்டேன் என மூத்தவர் குறிப்பிட்டது நினைவிற்கு வந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சு அவரது நாசியிலிருந்து வெளிப்பட்டது. எதிரே தெரிந்த நரசிம்மர் திருவுருவத்தை உடலின் 8 அங்கங்களும் நிலத்தில் படுமாறு விழுந்து வணங்கினார். எழுந்தார். மெல்ல அவ்விடம் விட்டு அகன்றார். அவர் எழுந்து செல்வதை கண் கொட்டாமல் சாளரத்தின் வழியாக பார்த்து கொண்டிருந்த அந்த மர்ம உருவம் உள்ளே நுழைவதா வேண்டாமா என யோசித்தபடியே தயங்கி தயங்கி வெளியிலே நின்றது. மணியம்பலத்தில் மேலும் மேலும் இருள் கூடியது. வாமனர் வெளியேறி சென்று 1.5 நாளிகைகள் கழிந்த பிறகே அச்சுதனால் அவர் ஜெபத்தை முடிக்க முடிந்தது. மெல்ல கண்களை திறந்து கரங்கள் இரண்டையும் நீட்டி ஒரு முறை சுழற்றி கொண்டான். மடிந்திருந்த 2 கால்களும் முற்றிலுமாக மரத்து போய் இருந்தன. பத்மாசனத்தை பிரிப்பதற்கே சிரமமாக இருந்தது. தள்ளாடியபடியே எழுந்து அருகில் இருந்த மூங்கில் தூணை பிடித்துக்கொண்டு சற்று நேரம் நின்றான். உடலின் ரத்தம் பரபரவென கால்களில் பாய்வதை உணர முடிந்தது. கண்களுக்கு எதிரே மெல்லிய விளக்கொலியில் நரசிம்ம மூர்த்தியின் திருவுருவம் தெரிந்தது. இன்னும் சில நாட்களில் நானும் உன்னை போல ஆகிவிடுவேன் என அதனை பார்த்து கண்களை சிமிட்டினான். இது எத்தனை அற்புதமான சக்தி! இதனை கண்டறிந்தது நிச்சயம் தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும். பார்க்கவராமன், எது வேண்டுமானாலும் கேள் என வரம் கொடுத்த போது இந்த பிரயோகத்தை கற்றுக் கொடுங்கள் என யாசித்த திருவிக்கிரம நம்பூதிரி எத்தனை மகத்தான மனிதர்! வேறு எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். பொன்னோ மணியோ பொருளோ நிலமோ எதை வேண்டுமானாலும் யாசித்திருக்கலாம். நிச்சயம் கிடைத்திருக்கும். அவை அனைத்தையும் உதறிவிட்டு இப்படிப்பட்டதொரு அமானுஷ்யமான சக்தியை உருவாக்கும் ரகசியத்தை யாசிக்க வேண்டுமென அவருக்கு எப்படித்தான் தோன்றியதோ! அவர் மிகவும் புத்திசாலிதான். பார்க்கவராமனிடமே நேரடியாக மந்திரோபதேசம் பெற்று நரசிம்மாகர்ஷணத்தை ஒரு மண்டல காலம் தீவிரமாக அனுஷ்டித்து முழு விலங்காக மாறி நைமிசாரண்ய வனமெங்கிலும் கானகராஜனாக திருவிக்கிரம நம்பூதிரி வேட்டைக்கு அலைந்து திரிவதையும் மார்பில் அறிந்து கொண்டு, வாருங்களடா என்னுடன் மோதுவதற்கு என காட்டில் அத்தனை விலங்குகளையும் திமிருடன் சண்டைக்கு அழைப்பதையும் அவனால் கற்பனை செய்ய முடிந்தது. வாமனன் ஒரு முழு மூடன். இப்படிப்பட்ட சக்தியையா அவன் மறுதளிப்பது? நல்ல வேளை அவனது முயற்சி பலிக்கவில்லை. ஏதோ பழங்கதைகளை பேசி ஒரு வழியாக அவனையும் சம்மதிக்க வைத்து விட்டார் மூத்தவர். கற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமில்லை என்றால் வெளியில் செல் என முகத்தில் அறைந்தார் போல கூறி வெளியேற்றிவிட்டு தமக்கு மட்டுமே இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்திருந்தால் இன்னும் நன்றாகத்தான் இருந்திருக்கும். எப்போதும் அவரது சொல்லுக்கு எதிர்பேச்சு பேசிக் கொண்டிருக்கும் வாமனனுக்கு அது தகுந்த பாடமாகவும் இருந்திருக்கும். ஏனோ செய்யவில்லை. விளக்கொளியில் பளபளப்புடன் திமிரி நிற்கும் புஜங்களை தொட்டு பார்த்து கொண்டான். அப்பப்பா, இத்தனை வலிமையை வாழ்வில் அனுபவித்ததே இல்லை. ஒரே ஒரு அறை போதும், எதிராளி சுருண்டு விடுவான். இன்னும் ஒரே வாரம், ஒரு வாரம்தான். அதன் பிறகு அச்சுதா! அம்பலத்தின் இருளை கிழித்துக் கொண்டு எழுந்த அந்த மெல்லிய அழைப்பொலி அவனை திடுக்கிட வைத்தது. என்ன, எதிரில் அமர்ந்திருக்கும் நரசிம்மமா நம்முடன் பேசுகிறது என அதிர்ச்சி ஏற்பட்டது அவனுக்கு.
அத்தனை தீவிரமாகவா நாம் அபியசித்துக் கொண்டிருக்கிறோம்? அச்சுதா, இங்கே பார், நான் தான். நல்ல வேளை, பேசுவது நரசிம்மம் இல்லை, பின்கட்டு சாளரத்தில் இருந்துதான் இந்த குரல் எழுகிறது. யாரது இந்த நேரத்தில்? நான் தான். நான் தான் என்றால் யாரது? அச்சுதா, நான் தான் மலையனூரன். என்ன, மலையனூரரா? இந்த வேளையிலா? எதற்காக வந்திருக்கிறார்? வாயில் வழியாக உள்ளே வாருங்களேன். ஏன் இத்தனை ஒளிவு மறைவு? காலம் கெட்டு கிடக்கிறது. நான் வந்திருப்பது இங்கிருக்கும் வேறு எவருக்குமே தெரியக்கூடாது. உன்னை மட்டுமே தனியே சந்திக்கலாம் என வந்தேன். வேறு எவரும் நான் சொல்லப் போவதை புரிந்து கொள்வார்கள் என எனக்கு தோன்றவில்லை. ஒரு நீண்ட போர்வையை முக்காடாக பொருத்திக் கொண்டு உள்ளே நுழைந்தார் மலையனூரன். முறியில் பரவி இருந்த குறைவான விளக்கு வெளிச்சத்தில் அவரது தோற்றம் படு பயங்கரமாக காட்சியளித்தது. முகத்தில் பல நாள் தாடி, மீசை, நெற்றியிலும் கன்னங்களிலும் இரத்த காயங்கள், குழி விழுந்த கண்கள். சாப்பிட்டு எத்தனை நாட்கள் ஆயிற்றோ? ஐயோ, எத்தனை அலங்கோலமாக காட்சியளிக்கிறீர்கள்! முதலில் இங்கே அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாருங்கள். உணவு எடுத்துக் கொண்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் அதிக நேரம் இங்கு இருப்பது ஆபத்து. பல்வேறு சிரமங்களையும் மீறி நான் இங்கே வந்தது உன்னை சந்தித்து முக்கியமானதொரு செய்தியை சொல்வதற்காகத்தான். என்னை எதற்காக சந்திக்க வேண்டும்? மூத்தவரை சந்திக்க வேண்டியதுதானே? இல்லை இல்லை, அவருக்கு நான் கூறப்போவது புரியும் என தோன்றவும் இல்லை. ஆனால் நீ புரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அச்சுதன் அவரை ஏற இறங்க பார்த்தான். மூத்தவருக்கு கூட தெரியாத ரகசியம் தமக்கு தெரிய போகிறதா என்ன? வளை வளை, அச்சுதா, நீ இன்னும் உன்னை சிறு பிள்ளையாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் தமையன்களின் வாளை பிடித்தபடியே என் நேரமும் சுற்றி கொண்டிருக்கிறாய். அது தவறு. உன்னை தனியே கவனிப்பதற்கும் மதிப்பதற்கும் கூட ஆட்கள் இருக்கிறார்கள். உன்னிடம் மட்டும் பேச வேண்டுமென உன்னை தேடி வருகிறார்கள். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது அச்சுதா. ஆனால் படு மோசமான கோலத்தில் அகால நேரத்தில் எவருக்கும் தெரியாமல் வந்து சேர்ந்திருக்கும் இவரை எவ்வாறு நம்புவது? எதையாவது சொல்லி தம்மை ஏமாற்றுவதே இவனது நோக்கமாக இருந்தால் எதற்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதாவது விஷமம் செய்ய துணிந்தால் பளீரென கன்னத்தில் அறைந்து ஒரே கணத்தில் சம்ஹரித்து விட வேண்டியதுதான். குடிப்பதற்கு சிறிது நீர் கிடைக்குமா என்றார் மலையனூரர் பரிதாபமாக. அவருடைய இந்த நிலை அச்சுதரின் மனதை பிழிந்தது. சிறிது காலத்திற்கு முன் ராஜாதி ராஜனாக பட்டமேற்றவரின் நிலை இப்படியா ஆக வேண்டும்? இந்தாருங்கள். அவர் மடமடவென குவளை நீரையும் வெறியுடன் குடித்து முடித்தார். அச்சுதா, எனக்கு அதிக அவகாசம் இல்லை. சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறேன். களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்வது என சொல்லிக்கொண்டு சோழன் இங்கே படைகளுடன் வந்து கொண்டிருக்கிறான் அல்லவா? உண்மையில் அவனது நிஜ நோக்கம் வேறு. போட்டிகள் மட்டும்தான் நோக்கமெனில் அவன் தனியே வர வேண்டியதுதானே? கூடவே ரத கஜ துரக பதாதிகள் எதற்கு? ஆலம்பு சேனைகள் எதற்கு? நியாயமான கேள்வி என தோன்றியது. மலையனூரன் அவரது பதிலை எதிர்பாராமல் மேற்கொண்டு பேசிக்கொண்டு சென்றார். போட்டிகளில் கலந்து கொள்ளப் போவது 2 சோழ வீரர்கள் என்கிறார்கள். கூடவே அருள்மொழிவர்மன் வரட்டும். தன்னுடன் 10-15 சேவகர்களையும் வேண்டுமானால் கூட்டிக் கொண்டு வரட்டும். ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு இங்கே என்ன வேலை? என்ன, அத்தனை பெரிய சைனியமா வந்து கொண்டிருக்கிறது? நேரில் பார்த்துவிட்டு சொல்கிறேன் அச்சுதா. அதனை கண்டுவிட்டுதான் வாயுவேக மனோவேகமாக அனந்தபுரத்திற்கு கிளம்பி வந்தேன். சோழனின் உத்தேசம்தான் என்ன? வேறு என்ன? களமறுக்கும் போட்டிகளுக்காக காந்தலூரில் கூடியிருக்கும் 4 சாலைகளின் ஆசான்களையும் சட்டர்களையும் ஒரே இடத்தில் வைத்து தீர்த்து கட்டுவதுதான். மலைநாட்டின் 4 போர் பயிற்சி மையங்களையும் ஒட்டு மொத்தமாக ஒழித்து கட்ட இதனினும் சிறந்த வழி கிடையாது. அச்சுதனின் மண்டை குழம்பியது. அவசர புத்தியையும் ஆத்திரத்தையும் இயல்பாகவே கைவர பெற்றிருந்த அந்த இளைஞர் இந்த தகவலால் மேலும் உஷ்ணமடைந்தார். தமக்கு கிடைத்திருக்கும் இந்த நரசிம்மா கர்ஷணத்தின் சக்தியுடன் சோழ சேனையை இப்போதே எதிர்கொண்டு அனைவரையும் துவம்சம் செய்துவிட்டு வரலாமா என உடனடியாக ஒரு ஆவேசம் தோன்றி மறைந்தது.
இல்லை, இப்போது அவசரப்பட்டால் காரியம் கெட்டுவிடும். இன்னும் ஜெபம் முடிவதற்கு 7 நாட்கள் உள்ளன. அது முடியட்டும், அதன் பிறகு வைத்துக் கொள்வோம். நீங்கள் கூறுவதைப் போல அது அத்தனை சுலபமான காரியமல்ல. ஒவ்வொரு சட்டனையும் பட்டனையும் வெட்டி வீழ்த்தும் முன் சோழர்கள் தங்கள் பக்கத்திலிருந்து 4 உயிர்களையாவது காவு கொடுத்தாக வேண்டும். சுலபம் இல்லைதான். ஆனால் தந்திரமாக வேலை செய்தால் அதனை நிறைவேற்றி விடலாம். களமறுக்கும் போட்டிகளில் ஏதேனும் குழப்பத்தை விளைவித்து அந்த சந்தர்ப்பத்தில் சோழ வீரர்களை சாலைக்குள் வரச் செய்து அவன் அதனை சாதிக்க முயலலாம். வேணாடுடையவருக்கு இது தெரியுமா? நன்றாக தெரியும். அவரையும் சந்தித்து விட்டுதான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஆபத்து அவருக்கு புரிந்தாலும் சோழர்களை எதிர்க்கும் மனநிலையில் தற்போது அவர் இல்லை. வள்ளுவ நாடுவாழியின் தலைமையிலான பாண்டி கூட்டணியில் முழுவதுமாக நம்பிக்கை இழந்து விட்டார். பெருமாளுக்கு அவசர அவசரமாக ஓலை அனுப்புவதை தவிர அவரால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெருமாளும் என்ன செய்வாரோ தெரியாது. அதற்குள் நிலைமை கைமீறி போய்விட்டால் ஆபத்து. அதனால் தான் உன்னை சந்தித்து எச்சரித்து விட்டு போகலாம் என வந்தேன். சரி, இம்மாதிரியான விவகாரங்களை எப்போதும் கையாள்பவர் மூத்தவரே அல்லவா? அவரை விட்டுவிட்டு என்னிடம் தனிமையில் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவானேன்? அச்சுதனின் தோள்களில் தமது கரங்களை வாஞ்சையுடன் பதித்தார் மலையனூரர். எங்களின் காலம் முடிந்து விட்டது அச்சுதா, முடிந்து விட்டது. இனி மேற்கொண்டு நடக்கப் போகும் பணிகளை அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த நீங்கள்தான் முன்னின்று நடத்தியாக வேண்டும். மூத்த நம்பூதிரி எல்லாவற்றையும் உங்கள் இருவரிடமும் ஒப்படைத்துவிட்டு சாலையிலிருந்து வெளியேறிவிடும் விரக்தியான மனோநிலையில் இருக்கிறார். அவரிடம் போய் இதையெல்லாம் கூறினால் மேலும் மேலும் வருத்தம்தான் மிஞ்சும். இந்த சாலையை காக்க வேண்டிய பொறுப்பும் திறமையும் இனி உங்கள் இருவருக்கு மட்டுமே உள்ளது. அதனை உணர்ந்ததால் தான் உன்னிடம் வந்தேன். இவன் கூறுவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கும் தெரியாமல் சோழருக்கு எதிராக ஒரு வியூகம் அமைப்பதே சரியான வழியாக இருக்கும் என அச்சுதனுக்கு தோன்றியது. ஒருவருக்கும் தெரியாமல் கண்ணும் கண்ணும் வைத்தார் போல ஒரு வியூகம். சோழர்கள் தாக்குதலை துவக்கும் பட்சத்தில் சட்டென உயிர் பெற ஆயத்தமாக இருக்கும்படியான ஒரு வியூகம். இதனை வாமனனுடன் கலந்து ஆலோசிப்பது உசிதம்தானா? மலையனூரன் கொடுக்கும் தகவல் உண்மையானதென்று எவ்வாறு நம்புவது? சோழன் இப்படியெல்லாம் முறைகெட்டு நடக்கக்கூடியவன் இல்லையே என 1000 கேள்விகள் கேட்டு அவனும் குழம்பி நம்மையும் குழப்பி இந்த முயற்சியையே நீர்த்து போக செய்து விடுவான். ஆக இந்த முயற்சியை நாமே மேற்கொள்ள வேண்டியதுதான். மலையனூரரே, நீங்கள் சொல்லும் தகவல்களை இன்னும் என்னால் முழுமையாக நம்பவே முடியவில்லை. அதே சமயம் இப்படிப்பட்ட கேடுகெட்டதொரு குறிக்கோளுடன் சோழன் காந்தலூருக்கு படையெடுத்து வருவது ஒருவேளை உண்மையாக இருந்துவிட்டால் அதனை எதிர்கொள்ள உரிய முறையில் ஏற்பாடுகளை செய்து வைப்பதுதான் புத்திசாலித்தனம் என என் மனதிற்கு படுகிறது. இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி போட்டிகள் நல்முறையில் நடந்து முடிந்து விட்டால் அனைவருக்குமே நல்லதுதான். ஆனால் இடையே சோழர்கள் தங்களின் விஷமங்களை காட்ட முயன்றால் அதற்கு தக்க பதிலடி கொடுத்துதான் ஆக வேண்டும். இத்தனை இளைய பிராயத்தில் உனக்கிருக்கும் பக்குவம் எனக்கு பிரமிப்புடுகிறது. உனது முயற்சிக்கு என்னாலான அனைத்து உதவிகளையும் செய்ய நான் தயாராகவே இருக்கிறேன் அச்சுதா. இந்த நிலைமையிலும் எனக்கு விசுவாசமாக இருக்கும் வள்ளுவ நாட்டு வீரர்கள் சிலர் உண்டு. அப்படியெனில் நான் கூறப்போவதை கேளுங்கள். காந்தலூரில் மொத்தம் 4 களங்கள் உள்ளன. அவற்றில் 2 என் கட்டுப்பாட்டிலும் 2 வாமனரின் கட்டுப்பாட்டிலும் உள்ளன. இந்த 4 களங்களிலும் என் சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய 100-120 சட்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் தனியே சந்திக்கிறேன் என துவங்கி மெல்ல மெல்ல தனது வியூகத்தை வகுக்கலானார் அச்சுதன் நம்பூதிரி. அடுத்த அரை நாளிகை நேரத்தில் தம் வந்த வேலை செவ்வனே நிறைவேறிவிட்டதை உணர்ந்தார் மலையனூரன். அடுத்த தலைமுறையின் மனதில் பகை என்ற தீப்பொறியை விதைத்தாயிற்று. இனி அது பற்றி கொண்டு எரிவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். பிறகு பல பல காலங்களுக்கும் அது நின்று நிதானமாக எரியும். அவ்வப்போது நெருப்பு கங்குகளை சற்று தூண்டிவிட்டு சில விறகு துண்டங்கள் சேர்த்து புகை மண்டும் போதெல்லாம் தணல் அணைந்து போய் விடாமல் பார்த்து கொண்டால் மட்டுமே போதுமானது. அருள்மொழி, என்னுடைய தாய் நாட்டிலிருந்து என்னையே விரட்டி அடித்தாய் அல்லவா? என்னுடைய அரசியல் வாழ்வையே சூன்யமாக்கி விட்டாய் அல்லவா? உன்னை நான் எப்படி விரட்டுகிறேன் பார்.
காந்தலூரிலிருந்து அழியாத கரையுடன் உன்னையும் உன் சுற்றத்தாரையும் ஓட ஓட விரட்டுகிறேன் பார் என்று வான் பார்த்து கொக்கரித்தது அவரது மனம். காந்தலூர் மகாதேவர் அம்பலத்தில் சாயரட்சை பூஜையை முடித்துக் கொண்டு கருவறையின் கதவுகளை மூட முற்பட்ட மேல்சாந்தி லிங்க திருவுருவிற்கு முன்னால் ஏற்றப்பட்டிருந்த நெய் விளக்குகள் காரணமே இன்றி சிலிர்த்துக் கொள்வதை உணர்ந்தார். பெருத்த கவலையடைந்தார் அவர். பின் குறிப்பு: உணவு வகைகளை சாத்வீகம், ராஜசம், தாமசம் என மூவகையாக பிரிப்பது மரபு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.